உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 009477716167. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanoli.com. அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அல் ஹாஃபில் என் அலி அக்பர் உமரி அவர்கள். திருச்சி தகுவா பள்ளிவாசலில் இருந்து இந்த பயான் கிடைக்க பெற்றிருக்கின்றது. இந்த பயானை சகோதரர் ஈசா அவர்கள் எங்களுக்காக அனுப்பியிருந்தார். அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் குத்துபா பிரசங்கம் கேட்போம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் எது நல்ல மரணம் என்கிற தலைப்புல நம்ம போன வாரம் சில செய்திகளை பார்த்தோம். அதுல முதல்ல என்ன பார்த்தோம்னு சொன்னா, யாரு மூத்தா போகும்போது கலிமாவோடு மூத்தா போறாங்களோ அந்த மௌத்து நல்ல மௌத்து அப்படிங்கிறத போன வாரம் பார்த்திருக்கிறோம். இந்த வார இரண்டாவது செய்தி என்ன என்று சொன்னால், அமல்கள் செய்த நிலையில் ஒருவர் வஃபாத்தானால் அந்த மௌத்து என்ன? நல்ல மௌத்து. அது மாதிரியான நல்ல மரணங்களை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தர வேண்டும். நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற இந்த கலிமாவோடு நம்முடைய ரூஹு பிரியணும். மட்டுமல்லாமல் அந்த ரூஹு பிரிகிற போது எந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நிலையில் இருக்கணும்? அமல்களை செய்த நிலையில் நம்முடைய ரூஹ அல்லாஹ் வாங்கட்டுங்கிற இந்த துஆவை சொல்றேன். அதை யாரு நல்ல அமல்களோடு மூத்தா போறாங்களோ அவங்க நல்லவங்க, அது நல்ல மௌத்து அப்படிங்கிறத நீங்க ஹதீசுகள்ல பார்க்கலாம். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6607வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஹைபர் போர் சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போர் செய்யறாங்க, சஹாபாக்களும் போர் செய்யறாங்க. அதுல பாத்தீங்களாக்க ஒரு முஸ்லிம் தான்
ஒரு முஸ்லிம் மார்க்கத்திற்காக மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக பயங்கரமா போர் செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கறாங்க. பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நரகவாசிகளில் ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் புரிஞ்சா, மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக கைபர் போரில் கலந்து கொண்டு போர் செய்கின்ற ஒரு முஸ்லிமை பார்த்து எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறாரே அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நரகவாசிகளில் ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் யாரை பார்த்துக் கொள்ளுங்கள், இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அதுல ஒரு சஹாபி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவரை கடைசி வரை நம்ம ஃபாலோ பண்ணணும், இவர் எப்படி மௌத்தா போறாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அவருக்கு பின்னாலேயே போறாங்க. அவர் எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார். எதிரிகளை வெட்டி வீழ்த்தி விட்டு ஒரு சமயத்தில் அவரும் வெட்டப்படுகிறார். அவரும் அந்த முஸ்லிமும் வெட்டப்படுகிறார். அப்படி வெட்டப்பட்ட உடனே அவருடைய உயிர் போகவில்லை, உயிர் பிரியவில்லை. வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு வருகிறது. உயிருக்காக போராடுகிறார். அந்த சமயத்தில் வலி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் என்ன செஞ்சார் என்று சொன்னா, அவருடைய வாள் இருக்கு பாருங்க, அவருடைய வாளால் அவருடைய நெஞ்சிலே குத்துகிறார். அவருடைய வாளால என்ன பண்றாரு, அவருடைய நெஞ்சில குத்துறாரு. எந்த அளவு குத்துறாருன்னு சொன்னா, நெஞ்சில குத்துற வாளு எங்கே வெளியே வருகிறது, முதுகின் வழியாக வெளியே வருகிறது. குத்தி கிழிக்கிறாரு, அதோடு கீழே சரிகிறாரு, மௌத்தா போயிடுறாங்க. புரியுச்சா? இது என்ன மௌத்து? இது தற்கொலையா? தற்கொலை இல்லையா, இது தற்கொலை. அப்ப இதை பார்த்த ஒரு சஹாபி, அவரை ஃபாலோ பண்ணி போனார்ல, இதை பார்த்த ஒரு சஹாபி நேர ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வந்து சொல்லுவாரு, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று நான் மறுபடியும் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிட்டு, நீங்க அவரை நரகவாசின்னு சொன்னீங்கல்ல, அவருடைய கடைசி நிலை இப்படி ஆகிவிட்டது, தற்கொலையாக ஆகிவிட்டது அப்படின்னு இந்த சஹாபி அவரை பத்தி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்தியை, ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு ஹைபர் போரில் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். என் அருமை சஹாபாக்களே, இன்னல் அபுத லா யஅமலு அமல அஹ்லின் நாரி வ இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah. ஒரு அடியார் நரகத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டே இருப்பார். ஒரு அடியார் பாவங்களை, கெட்டவைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை எவைகளெல்லாம் நரகத்தில் தள்ளுமோ அந்த நரகத்துக்குரிய பாவத்தை ஒருவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் கடைசியில் அவர் திரும்பி தௌபா செய்து என்ன செய்வாரு, சொர்க்கத்துக்குரிய அமல்களை கடைசியில செஞ்சிருவாரு. சொர்க்கத்துக்குரிய அமல்களை தௌபா செய்துவிட்டு, பாவங்களுக்கு தௌபா செய்துவிட்டு சொர்க்கத்துக்குரிய அமல்களை கடைசியில் செய்கிறாரே, வைன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah. அவர் யாராக இருக்கிறார், சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, இன்னொரு அடியார் யார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட அடியார்கள் என்று சொன்னால், வயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு காலம் வரும், ஒரு கட்டம் வரும், ஒரு கட்டத்தில் மனம் தடுமாறு, நன்மைகளை செஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க, ஷைத்தான் கெடுத்திருப்பான், ஷைத்தானுடைய சூழ்ச்சியில மூழ்கி இருப்பாங்க. நன்மைகளை செய்து கொண்டே வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் மாறி கடைசி காலங்கள்ல, கடைசி கட்டங்கள்ல எந்த அமல்களை வேலை செய்வாங்க, கெட்டவைகளை, பாவங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பாவங்களை செய்ய ஆரம்பித்து பாவங்களோடு அவர்கள் மரணிப்பார்கள். வைன்னஹு மின் அஹ்லின் நார், அவர்கள் யார், நரகவாசிகள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசி நரகவாசி என்று எப்படி போடுவார் என்று சொன்னால், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். உங்களுக்கு தெரியும், புகாரியுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத், தெரியுமில்ல, இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்பதுதான் புகாரியுடைய முதல் ஹதீஸ். புகாரியுடைய 6607வது ஹதீஸ். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். ஒருவருடைய கடைசி கட்டம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவருக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும்.
அவருடைய கடைசி கட்டம் கெட்டதாகி விட்டதா இல்லையா? எனவே அவர் நரகவாசியாக இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்மள அல்லாஹ் பாதுகாக்கணும், நன்மைகள் செய்த நிலையில் நாம் மரணிக்க வேண்டும். அதனால தான் பெரிய பெரிய இமாம்கள், பெரிய பெரிய முஹத்திஸ்கள், இன்னும் சொல்ல போனா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் துஆ செய்வாங்கல்ல. என்ன துஆ செய்யறாங்க? தவஃபனி முஸ்லிமன் வாலிஹ்தினி பிஸ்ஸாலிஹின். கேக்குற யாரு? யூசுப் நபிங்க. ஒரு நபி முஸ்லிம் இல்லாம காபிரா மாற வாய்ப்பு இருக்குதா? சாத்தியமே இல்ல, சாத்தியமே இல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய பயத்தில் அவங்க துஆ செய்யறாங்க, தவஃபனி முஸ்லிமன் வாலிஹ்தினி பிஸ்ஸாலிஹின். அல்லாஹ்வே என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. முஸ்லிமாக மரணிக்க செய்வது மாத்திரமல்ல, வாலிஹ்தினி பிஸ்ஸாலிஹின், நான் மரணித்து விட்ட பிறகு என்னை சாலிஹீன்களில் ஒருவராக ஆக்கி விடுவாயாக. யாரோடு என்னை மறுமையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், யாரு சாலிஹீன்களோ, இறையச்சம் உள்ளவர்களோ, நல்லவர்களோ, அவர்களோடு சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயாக என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்விடம் துஆ செஞ்சாங்க என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நமக்கு கடைசி வர இந்த ஈமான், இந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை செஞ்சு அல்லாஹ் என்ன செய்யணும்? அமல்களோடு அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்கணும், அந்த பாக்கியத்தை தரணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்க, யுபஅஸு குல்லு அபுதின் அலாமா மாத்த அலைஹி, ஒவ்வொரு அடியாரும் நாளை மறுமையில எழுப்பப்படுவார். எப்படி எழுப்பப்படுவார் என்று சொன்னால், அலாமா மாத்த அலைஹி, அவர் எந்த நிலையில் மரணித்தார், எந்த ஈமான்ல, எந்த அகீதாவுல அவர் மரணித்தாரோ அதே நிலையில் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக தஃப்சீராக இமாம் புகாரி ஒரு அழகான ஹதீஸை பதிவு பண்றாங்க. இமாம் புகாரியுடைய 1850வது ஹதீஸ், நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். சஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் என்ன? 1850வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்கல்ல, அந்த ஹஜ்ஜில 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் வந்தாங்கல்ல. அன்னைக்கு 1000 பேர் இருந்தாலே பெருசு, ஆனா 1,00,000 பேர் இருந்தா ரொம்ப பெருசு. 7,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் வந்தாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு முன்னாலேயே பல மாதங்களுக்கு முன்னால் அறிவிப்பு செய்து விட்டார்கள். என் அருமை சஹாபாக்களே, அதாவது ஹிஜ்ரி 10வது வருஷம் சொல்றாங்க, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறேன், என் கூட நீங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு வாங்க, வந்து ஹஜ்ஜை செய்யுங்க, என் மூலமாக ஹுது அன்னி மனாசிக்ககும், என் மூலமாக நீங்கள் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், நான் அடுத்த வருடம் வரை ஹயாத்தாக இருப்பேனா மாட்டேனா என்று எனக்கு தெரியாது. எனவே நான் மரணிப்பதற்கு முன்னால் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறேன்ல, என் கூட வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்ல முடியுமே? சஹாபாக்கள்லாம் உலகளாவிய அளவுக்கு என்ன பண்றாங்க? மக்காவுல குழுமுறாங்க. 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் வந்துட்டாங்க. அங்கே போய் மினாவுக்கு போனாங்க. இதுல் ஹஜ் 8ல மினாவுக்கு போவாங்கல்ல, எல்லாரும் மினாவுக்கு போயிட்டாங்க. இதுல் ஹஜ் 9ல அரஃபாவுக்கு போவாங்கல்ல, அம்புட்டு ஹாஜிகள் அரஃபாவுக்கு போயிட்டாங்க. அந்த அரஃபாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் நிற்கிற போது ஒரு சஹாபி அரஃபாவுக்கு வருகிறார். அரஃபாவிற்கு ஒட்டகத்தில் வருகிறார். ஒட்டகத்தில் அவர் அரஃபாவில் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒட்டகத்திலிருந்து அந்த சஹாபி கீழே விழுந்து விட்டார். இஹ்ராம் கட்டிய சஹாபி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்கு லா ஷரீக லக என்று இஹ்ராம் கட்டி கொண்டு தல்பியா சொல்லிக் கொண்டு அவர் வருகிறார். ஒட்டகம் கீழே தள்ளுகிறது. கீழே தள்ளி அவர் கீழே விழுந்து விட்டார். அவர் கீழே விழுந்த உடனே தலையில அடிபடுகிறது, கழுத்து முறிகிறது. அப்படியே அவர் வஃபாத்தாகி விட்டார். இஹ்ராம் கட்டிய நிலையில அந்த சஹாபி அரஃபாவுல கீழே விழுந்தார்ல, கீழே விழுந்த சஹாபி தலையில அடிபடுது, கழுத்து முறிகிறது. கழுத்து முறிஞ்சு அந்த சஹாபி மூத்தா போயிட்டாங்க அரஃபாவுல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கறாங்க. பார்த்துவிட்டு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, இவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள். இந்த சஹாபி என்ன பண்ணுங்க? குளிப்பாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு, குளிப்பாட்டுவது மாத்திரமல்ல, இவரை நீங்கள் கஃனிடுங்கள். குளிப்பாட்டிய பிறகு கஃனிடுவாங்கல்ல, இவரை நீங்கள் கஃனிடுங்கள் அப்படிங்கிறாங்க. குளிப்பாட்டுங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் குளிப்பாட்டினாங்க. கஃனிட சொன்ன உடனே சஹாபாக்கள் கஃனிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் இவரை கஃனிடுங்கள், அதே சமயத்தில் வலா துஹம்மிரு ரஅஸஹு,
இவருடைய தலையை நீங்கள் மறைத்து விட வேண்டாம், இவருடைய தலையை நீங்கள் மூடிவிட வேண்டாம். கஃன்ல பாத்தியலாக்க, கஃன்ல அப்படியே சுத்தி கால் பக்கெட் ஒரு முடிச்சு போடுவாங்க, தலையை மறைச்சு தலை பக்கெட் முடிச்சு போடுவாங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குளிப்பாட்டுங்க, கஃன் செய்யுங்க, முழுசா உடம்பை நீங்கள் மறையுங்கள், தலைப்பகுதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மறைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இஹ்ராம் கட்டுறாங்கல்ல, இஹ்ராம் கட்டிய ஹாஜிகள் ஆண்களாக இருந்தால் தலையை மறைக்கலாமா? தலையை மறைக்க கூடாது. அப்ப மூத்தா போயிட்டாரு, மூத்தா போன பிறகு கஃன்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் கஃன் இடுங்கள், ஆனால் வலா துஹம்மிரு ரஸஹு, அந்த கஃனில் அவருடைய தலையை நீங்கள் மறைக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, கஃனிட்ட பிறகு ஜனாசாவுக்கு நறுமணம் பூசுவார்களா இல்லையா? அது சுன்னத்தா இல்லையா? ஆனா இவருக்கு சொல்றாங்க, வலா தமஸ்ஸூஹு தீபன், இவருக்கு நீங்கள் நறுமணம் பூச வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இஹ்ராம் கட்டிவிட்டால் நறுமணம் பூசலாமா? நறுமணம் பூசக்கூடாது. இவர் மௌத்தா போயிட்டாரு, ஆனால் இஹ்ராமோடு மௌத்தா போயிட்டாரு. எனவே நீங்கள் கஃனிடுங்கள், தலையை மறைக்க வேண்டாம், நறுமணத்தை நீங்கள் பூச வேண்டாம். ஏன் நறுமணம் பூச வேண்டாம் என்று சொன்னால், ஃபஇன்னஹு யபஅஸுல்லாஹு யௌமல் கியாமத்தி முலப்பியன், இவரை கியாமத்தில் அல்லாஹ் எழுப்புவானே, அப்படி எழுப்புகிற போது இவர் எந்த நிலையில் இருப்பார் என்று சொன்னால், இஹ்ராம் அணிந்த நிலையில், முலப்பியன் தல்பியா சொன்ன நிலையில், தல்பியா சொல்லிக் கொண்டே வஃபாத்தானாரா இல்லையா? எனவே நாளை மறுமையில் இவர் எழுப்பப்படுகிற போது முலப்பியன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக என்ற இந்த தல்பியா சொல்லிக் கொண்டே இவர் மறுமையில் எழுப்பப்படுவார். எனவே கஃனிடுங்கள், தலையை மறைக்க வேண்டாம், நறுமணங்களை பூச வேண்டாம். எந்த நிலையில மூத்தா போறாரோ அந்த நிலையில் தான், அதே நிலையில் அல்ல என்ன செய்வான், மறுமையில எழுப்புவான். அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் விஷயமா சொன்னாங்கங்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 1850வது ஹதீஸா பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப நம்ம நல்ல நிலையில இபாதத்து பண்ணிய நிலையில நம்மள அல்லாஹ் மௌத்தாக்கனே, அப்படி வஃபாத்தானால் அவங்க நல்லவங்க, அது நல்ல மௌத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னொரு ஹதீஸை இமாம் அஹ்மத் அவர்கள் தங்களுடைய முஸ்னத் அஹ்மதுல 23372வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு இப்திகா வஜ்ஹல்லாஹி குதிம லஹு பிஹா தஹலல் ஜன்னா, யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி அந்த கலிமாவோடு அவர் வஃபாத்தாகிவிட்டாரோ அவர் தஹலல் ஜன்னா, கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். ஒன்னாவது சொல்றாங்க, வமன் சாம இப்திகா வஜ்ஹல்லாஹி, யார் நோன்பு நோற்றுங்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுவதற்காக, நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக யார் நோன்பு வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்னா, அவரும் சொர்க்கம் செல்வார். அப்புறம் சொல்றாங்க, வமன் தஸத்தக இப்திகா வஜ்ஹல்லாஹி, யார் சதக்கா பண்ணுகிறாரோ, சதக்கா பண்ணுகின்ற நிலையில் வஃபாத்தாகிறாரோ அவர் எங்கே போகிறார், சொர்க்கம் போகிறார் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் பதிவு பண்ணிருக்காங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்களாக்க நிறைய பேருடைய, நிறைய இமாம்கள், முஹத்திதுகள், முஃபஸ்ஸிர்களுடைய வரலாறுகள் நீங்க படிச்சு பாத்தீங்களாக்க நிறைய பேர் இபாதத்து பண்ணிய நிலையில வஃபாத் ஆயிருக்கிறாங்க என்று நிறைய வரலாறு பேசுகிறது. ஓரிரு வரலாற்று செய்திகளை உங்களுக்கு நான் ஞாபகமூட்ட வேண்டும் என்று சொன்னால், உதாரணமாக இமாம் அபூ ஸஅலபா, இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரெண்டு பேரும் முஃபஸ்ஸிர்கள். சரியா? அபூ ஸஅலபா என்று சொல்லக்கூடிய இமாம், இவர் யாரு? முஃபஸ்ஸிர். குர்ஆனுக்கு விளக்கம் பண்றாங்கல்ல, அதுக்கு பெரிய வல்லுனர். இமாம் முஜாஹித் யாரு? பெரிய முஃபஸ்ஸிர். இந்த ரெண்டு பேரும் எப்படி வஃபாத்தானாங்கன்னு சொன்னா, வஹுவ சாஜிதானி, இந்த ரெண்டு பேரும் சுஜூதில் இருக்கும்போது, இந்த ரெண்டு பேரும் சுஜூதில் இருக்கும்போது என்னவாயிட்டாங்க, மூத்தா போனாங்க என்று வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்களாக்க இன்னொரு பிரபலியமான முஃபஸ்ஸிர் யார் என்று சொன்னால் யஹ்யா பின் அம்மார் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. நீங்கள் ஹதீஸுகளை அது மாதிரி அந்த தஃப்சீர் இப்னு கஸீர் மாதிரி தஃப்சீர் கிதாப் பாருங்க, அதை நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். யஹ்யா பின் அம்மார் ரஹிமஹுல்லாஹு அலைஹி பிரபலியமான இமாம், பிரபலியமான முஃபஸ்ஸிர். இவங்க எப்படி மூத்தா போறாங்கன்னு சொன்னா, வஹுவ மாத யுஃபஸ்ஸிரு,
அவர் மக்களுக்கு தஃப்சீர் பண்ணிய நிலையில் வஃபாத்தானார். வகுப்புல உட்கார்ந்து குர்ஆன ஓதி என்ன பண்றாங்க? வகுப்பு எடுக்கிறாங்க, தஃப்சீர் பண்றாங்க, ஆயத்துகளுக்கு தஃப்சீர் பண்றாங்க. அவர் தஃப்சீர் பண்ணிய நிலையில் என்னவானாரே? வஃபாத்தானாங்க என்று வரலாறு பேசுகிறது. இது நல்ல மூத்தா நல்ல மூத்து இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு வகுப்பு எடுத்து தஃப்சீர் பண்ணிய நிலையில ஒருத்தர் அல்லாஹ் மௌத்தாக்குறான்னு சொன்னா பாக்கியமா? பாக்கியம் இல்லையா? பாக்கியம். அதே மாதிரி பாத்தீங்களாக்க இமாம் அபூ ஸரா என்று சொல்லக்கூடிய பிரபலியமான முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர், ஹதீஸ்களை தொகுக்குறாங்கல்ல, ஹதீஸ் கலை வல்லுனர் பிரபலியமானவர் யார் என்று சொன்னால் இமாம் அபூ ஸரா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்க என்ன எப்படி மூத்தா போறாங்கன்னு சொன்னா, அவங்க ஹதீஸ்களை மக்களுக்கு அறிவிக்கிறாங்க, ஹதீசுகளை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீசுகளை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய ரூஹை என்ன செய்யறான்? அல்லாஹ் வாங்கினா என்று வரலாறு பேசுகிறது. அப்ப சில பேர் தொழுத நிலையில் சுஜூதுல மௌத்தாப் இருக்கிறாங்க, சில பேர் குர்ஆன் தஃப்சீர் பண்றாங்களே அந்த தஃப்சீர்ல மௌத்தாப் இருக்கிறாங்க, சில பேர் ஹதீசுகள் வகுப்பு எடுக்கிறாங்கல்ல அந்த வகுப்பு எடுத்துக்கொண்டே இருக்கும் போது மலக்குல் மௌத் வந்துடுறாங்க, மௌத்தாப் போயிடுறாங்க என்றெல்லாம் வரலாறுகள் பேசுகின்றன. அதே மாதிரி பாத்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க எழுதிய ஒரு பெரும் நூல் என்ன என்று சொன்னால் அஸ்-ஸுஹுத், கிதாபு ஸுஹுத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபை இமாம் அஹ்மது வந்து எழுதுறாங்க. ஸுஹுத் என்று சொன்னால் உலக பற்று இல்லாமல் மறுமைக்காக வாழுதல், உலக பற்று இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வாழுதல், எப்படி மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறத இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஒரு கிதாப் எழுதி அதுக்கு ஸுஹுத்னு பேர் வைக்கிறாங்க. அந்த கிதாபுல 168வது பக்கத்துல ஒரு வரலாறு பதிவு பண்றாங்க. என்ன வரலாறு என்று சொன்னால், பிரபலியமான இமாம் அஹ்மதுக்கு உஸ்தாதாக இருந்தாங்க பிரபலியமான ஒரு இமாம். அவருடைய பேர் என்ன என்று சொன்னால் இமாம் மாலிக் பின் தீனார். பேர் என்ன? இமாம் மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இமாம் மாலிக் பின் தீனார் சொல்றாங்க, வல்லாஹி லவ் இஸ்ததஅது அல்லா அனாம மானிம்து வான உரீது அன் யத்தியனி மலக்குல் மௌத்து வஹுவ அலா அமரின் சாலிஹின். இமாம் மாலிக் பின் தீனார் சொன்ன வார்த்தை, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லவ் இஸ்ததஅது அல்லா அனாம நான் மட்டும் தூங்காமல் எனக்கு தூங்காம இருக்க முடியும் அந்த சக்தி எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் மானிமுத்து நான் தூங்கவே மாட்டேன். தூங்குறது வந்து மனுஷனுக்கு இயல்பு, தூங்காம இருக்க முடியாது. தூங்காம இருக்கக்கூடிய சக்தியை நான் பெற்றிருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? தூங்கவே மாட்டேன். ஏன் என்று சொன்னால் வான உரீது நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். எதை விரும்புகிறேன் என்று சொன்னால் ஏத்தியனி மலக்குல் மௌத்து, என்னிடத்தில் மலக்குல் மௌத்து வர வேண்டும். மலக்குல் மௌத் என்னிடத்தில் வருகிற போது நான் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூங்கிக் கொண்டு இல்லாமல் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வான அலா அமலின் சாலிஹின், என்ன செய்யணும்? அலா அமலின் சாலிஹின், சாலிஹான அமல்களை நான் செய்த நிலையில், சாலிஹான ஏதோ நோன்பு வைத்த நிலையில தொழுத நிலையில் ஏதோ நன்மைகள் சாலிஹான அமல்களை செய்த நிலையில் மௌலக்குல் மௌத்து வருவதை நான் விரும்புகிறேன். தூக்கத்தை நான் விரும்பல, ஆனாலும் தூங்காமல் இருக்க முடியாது, அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறானே, எனவே நிர்பந்தத்தின் காரணத்தால் நான் தூங்குகிறேனே தவிர நான் விரும்பிலாம் தூங்கல என்று இமாம் மாலிக் பின் தீனார் சொன்னதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நான் எதுக்கு இதை சொல்ல வர்றான்னு சொன்னா, முதல்ல நல்ல மௌத்து என்பது எது? கலிமா சொல்லி கலிமாவோடு வஃபாத்தாகிறது முதல்ல நல்லவங்க. இரண்டாவது என்ன? அமல்கள் செய்த நிலையில் ஒருவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்று சொன்னால் அவங்க நல்லவங்க, நல்ல மௌத்து என்பதை சொல்லி மற்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் சொல்றேன். இது போன்ற நல்ல மரணங்களை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய இரண்டாவது குத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்த வார துவாவுக்கு முன்னால ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு வரலாற்று செய்தி. அதாவது பெரிய ஒரு சஹாபி, முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய சில ஹுத்துபாக்களை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டி போட்டு நான் செய்திக்கு வந்துடுறேன். அவங்க ஹலீஃபா பையாத்து வாங்குறாங்கல்ல, முதல் ஹலீஃபாவை ஆக்கப்பட்டாங்கல்ல, ஆக்கப்பட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியுடைய மிம்பர்ல ஏறினாங்க. மிம்பர்ல ஏறி முதல் ஹுத்துபா பண்ணாங்க. முதல் ஹுத்துபா ரத்தின சுருக்கமான சின்னஞ்சிறிய ஒரு ஹுத்துபா. அந்த ஹுத்துபா என்ன என்று சொன்னால், மேல ஏறுறாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, ரசூல்லா மேல ஸலவாத்து சொன்னாங்க, சொல்லிப்புட்டு சொன்னாங்க, இன்னி ஐயுஹன்னாஸ் இன்னி கது உள்ளீது அலைக்கும் வலஸ்து பிஹைரிக்கும் ஃபஇன் அஹ்சன்து ஃபஅயினூனி வஇன் அஸஅது ஃபகவிமூனி அத்தியூனி மா அத்அத்துல்லாஹ வரசூலஹு ஃபைதா அஸைத்துல்லாஹ வரசூலஹு ஃபலா தாஅத லி அலைக்கும். இதுதான் சையதுனா அபூபக்கர் சித்திக்குடைய முதல் ஹுத்துபா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதற்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூல்லாவுக்கு சலாம் ஸலவாத் சொல்லிவிட்டு சொல்றாங்க, மக்களே நான் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஹலீஃபாவா ஆவல, நீங்க எல்லாம் ஆக்கிட்டீங்க, நான் ஆகிட்டேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வலஸ்து பிஹைரிக்கும், நான் அதற்கு தகுதியானவன் இல்லை. அந்த ஹலீஃபாவாக ஆவறதுக்கு தகுதி இல்லை. ஆக்கிட்டீங்க, ஆயிட்டேன், விரும்பல, தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. ஃபைன் அஹ்சன்து ஃபஅயினூனி, நான் சரியாக பேசினால் நீங்கள் எல்லோரும் எனக்கு கட்டுப்படுங்கள். என்னுடைய பேச்சு என்பது வைன் அஸஅது சொல்றது யாரு? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் ஹுத்பாவில் சொன்னார்கள், வைன் அஸஅது, நான் தவறாக பேசிவிட்டால் ஃபகவ்விமூனி, நீங்கள் எல்லோரும் சுட்டி காட்டுங்கள், என்னை திருத்துங்கள், என்னை நெறிப்படுத்துங்கள் அப்படின்னு யார் சொல்றது? அவங்கள. அப்ப நானும் சில சமயத்துல தவறாக பேசுகிற கூடும். அப்படி பேசிவிட்டால் என்னோட சுட்டி காட்டி சரிப்படுத்துங்கள் சொன்னது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க என்பது முதல் செய்தி. இரண்டாவது பாத்தியலாக்க, இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஹலீஃபாவா இருக்கும்போது குத்துபா கொடுக்கறாங்க. குத்துபாவுல ஒரு தவறான தீர்ப்பை சொல்லிடுறாங்க. என்ன தீர்ப்பு சொன்னாங்க? மகர் வாங்குறாங்கல்ல, மகர் தொகையை பெண்கள் அதிகமா கேட்க கூடாது, 400 திர்ஹம் தான் அதிகப்படியா கேட்கணும், அதுக்கு மேல கேட்க கூடாது அப்படின்னு குத்பாவுல சொல்றாங்க. ஒரு அம்மையார் எந்திரிச்சு சொல்லுவாங்க, ஹலீஃபா அவர்களே குர்ஆனுக்கு மாத்தமா சொல்லிட்டீங்க, ஜும்ஆவில் சுட்டி காட்டுகிறார்கள். ஹலீஃபா அஹ்ஸஅத்து உமராகிய நான் தவறாக சொல்லிவிட்டேன். ஹலீஃபா மிம்பர்ல குத்பா மஸ்ஜித் நபவியுடைய குத்பாவில் என்ன பண்ணாங்க? நான் தப்பா தான் சொல்லிட்டேன் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்களாக்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, அவங்க மதீனாவை சார்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபருடைய ஜியாரத்துக்கு வர்றாங்க. வந்து சொன்னாங்க, இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் அது ஏற்கப்படவும் செய்யும், நிராகரிக்கப்படவும் செய்யும். எந்த மனுஷனா இருந்தாலும் சரியாகவும் சொல்லுவாரு, தவறாகவும் சொல்லுவாரு. அவர் சரியாக சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறாக சொன்னால் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, இல்லாமன் சாஹிபல் கபூர், யாரை தவிர? இல்லாமன் சாஹிபல் கபூர், இந்த கபூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே, யார சொல்றாங்க? ரசூல் சொல்றாங்க, இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே இவருடைய வார்த்தைகளை தவிர என்று சொன்னதாக வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் போன வாரம் ஜும்மாவுல கொஞ்சம் வேகமா பேசிட்டேன், சரியா? அதனால அந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளங்களை காயப்படுத்திருக்கலாம். என்னுடைய வார்த்தைகள் போன வார ஹுத்பாவுல நான் பேசிய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும், பேசிய விதங்கள் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை காயப்படுத்துங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. இந்த துஆவை மனப்பாடம் பண்ண வைக்கணுங்கிறதா நோக்கம். இருந்தாலும் சில வார்த்தைகள் தவறை பெரிய சஹாபாக்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நான்லாம் அவங்க தூசிக்கே நான் பெற மாட்டேன். அதனால என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய பேசிய முறையோ, போன ஜும்ஆவில் பேசிய முறைகளோ உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் காயப்படுத்தியிருந்தால் அல்லாஹ்வுக்காக என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அதே ஜும்ஆவுல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு சில சகோதரிகள் என்கிட்ட இதை சுட்டி காட்டினாங்க. இந்த மாதிரி நீங்க இப்படி இந்த மாதிரி வேகமா பேசிருக்கலாமா அப்படின்னு சுட்டி காட்டினாங்க.
சுட்டிக்காட்டிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்ற அவர்களுக்கு நன்றியோடு நான் கரெக்டா முடிஞ்ச அளவுக்கு சரியா பேசுவேன். இருந்தாலும் நானும் மனிதன் இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, குலிகல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் படைச்சதை பலவீனமா தான் படைச்சிக்கிறான். அப்படிங்கறனால முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் என் சக்திக்கு உட்பட்டு நான் சரியாக பேசுவேன். ஒருவேளை நான் தவறாக பேசினால் நீங்கள் தாராளமாக சுட்டி காட்டலாம். நீங்கள் சுட்டி காட்டினால் நான் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு என்னை நான் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றும் சொல்லி, நான் எப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன, நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும், நான் சொர்க்கம் செல்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குத்துபாவிலையும் நான் சொல்லுவேன், நம்ம எல்லோரையும் நம்ம குடும்பத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும் அப்படிங்குவேன். வல்லாஹி நான் சொல்றேன், என்னுடைய வாய் வார்த்தை அல்ல, என்னுடைய கல்விலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். உங்களை அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன். அதனால அந்த மாதிரியான வார்த்தைகளோ செயல்பாடுகளோ காயப்படுத்திருந்தால் மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள்ங்கிற இந்த உரையோடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், அதே துவா ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய பழைய துவாவை சொல்லிவிட்டு புதிய துவாவுக்கு வந்துடுறேன். பழைய துவா என்ன? அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். இதுவரை போன வாரமும் அதுக்கு முந்தைய வாரமும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கு பிறகு உள்ள துவா தான் இந்த வாரத்துக்குரிய துவா. அப்ப இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், வனத்திஹி மினல் ஹதாயா கமா நக்கைத சௌபல் அபியல மின தனஸ் என்பதுதான் இந்த வாரத்துக்குரிய துவா. இந்த துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே வெள்ளை துணியை அழுக்கிலிருந்து நீ பரிசுத்தப்படுத்தியதை போன்று இந்த மையத்தின் பாவங்களை மன்னித்து இந்த மையத்தை என்ன செய்வாயாக, நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, மறுபடியும் இந்த துவாவுடைய துண்டை ஞாபகமூட்டுகிறேன். வனத்திஹி மினல் ஹதாயா கமா நக்கைத சௌபல் அபியல மின தனஸ். இதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். பிந்திய ஏறக்குறைய 70% துவாக்களை சொல்லிட்டேன். மீதி ஒரு 30% துவா இருக்குது. அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். அப்ப மறுபடியும் ஞாபகம் ஊட்டுவது, அல்லாஹ்வுக்காக இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். அப்துல்லாஹோட சொன்னார் பாருங்க, எங்க பையன் நேற்று பிறந்த புள்ள மூத்தா போயிடுச்சு. நான் தொழு வச்சோம். அப்ப இந்த துவா எனக்கு முழுசா மனப்பாடம் இல்ல, இந்த பாதி நம்ம சொல்ல பத்தியல, இந்த பாதி தான் மனப்பாடமா இருந்துச்சு. மனப்பாடம் நம்ம போன வாரம் அதுக்கு முந்தைய வாரம் சொன்ன பத்தியல, அந்த பாதி தான் மனப்பாடமா இருந்துச்சு, பாதியை ஓதுன மீதியை ஓத முடியல அப்படின்னாங்க. அப்ப யாரு எப்ப மூத்தா போவாங்க ரப்புக்கு தான் தெரியும். நம்முடைய பிள்ளைகள் மரணிக்கலாம், பெற்றோர்கள் மரணிக்கலாம், மனைவி மக்கள் மரணிக்கலாம், நண்பர்கள் மரணிக்கலாம். உண்மையான முஹப்பத் என்பது அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு, ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவாவை கேட்டாங்களோ, எந்த துவாவை கேட்க சொன்னாங்களோ அந்த துவாவை அந்த ஜனாசாவுக்கு கேட்கிறோமே, அதுதான் உண்மையான முஹப்பத்தாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த துவாவை அல்லாஹ்வுக்காக நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் என்று சொல்லி, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துஆக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, துஆக்களை ஓதுனாங்களோ, பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேர்கள் இதுவரை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் என் அலி அக்பர்
உமரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் அதேபோல ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேயர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் முஸ்லிம் வானொலி என சர்ச் செய்து டவுன்லோட் செய்து கேட்கலாம். அதேபோல iOS ஆப்பிள் கையடக்க தொலைபேசி நேயர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் ஸ்டார் எஃப்எம் தமிழ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து முஸ்லிம் வானொலியை கேட்கலாம். உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி